அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனல்ல சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு உதாரணத்தோடய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இதை பாருங்க, பார்த்துட்டு நீங்க உங்களுடைய முதலீடு முடிவுகளை நீங்க எடுக்கலாம். இப்போ சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் அப்படின்னா, இப்போ நாம மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணுவோம், லம்சமாகவோ இல்லை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் முறையிலையும் நம்ம முதலீடு பண்ணுவோம். அந்த முதலீடுகளை நம்ம திரும்ப பெறும்போது லம்சமாக வாங்கலாம், இல்லை பார்ட்சியலாகவும் நம்ம விட்ரா பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம 1 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம். அந்த 1 லட்ச ரூபாய் 2 லட்சமா ஆச்சு அப்படின்னா, நமக்கு பணம் தேவையான போது அதை மொத்தமாக அன்னையோட சந்தை மதிப்பு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்தால் போல நம்ம ஆல் யூனிட்ஸ் அப்படின்னும் கொடுக்கலாம். இல்லை பார்ட்சியல் விட்ராலும் பண்ணலாம். நமக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்கு, இல்லை 50,000 ரூபாய் தேவை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ட்சியல் விட்ராலும் பண்ணலாம். இந்த முறையிலலாம் நம்ம விட்ரால் பண்ணுவோம். ஆனால் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்கு நம்ம முன்பே ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதில் இருந்து நமக்கு தேவையான பணத்தை அவங்க விட்ரா பண்ணி நம்ம வங்கி கணக்கில் வர வைப்பாங்க. ஸோ அது நம்ம மாதம் நமக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை வாரம் ஒரு முறை நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறனாலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம சௌகரியத்துக்கு தகுந்தால நம்ம மாதம் 10ஆம் தேதி வேணும், 20ஆம் தேதி வேணும், என்ன டேட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்தால நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணி விட்ரா செய்யக்கூடிய முறைக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிற முறைக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம விட்ரால் கொடுக்க வேண்டாம். ஒரு தடவை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா அதுபடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் எப்படி இந்த ஸ்கீம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம், எஸ்ஐபியா இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, ஒரு கிராஜுவேட்டி வந்திருக்கு, பிஎஃப் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு, இல்லை ஒரு லேண்டு சேல்ஸ் ஆகி நமக்கு ஒரு லம்சம் தொகை இருக்கு. அந்த மாதிரி ஒரு லம்சம் தொகை நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, பொதுவாக நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி ஆன்யூட்டிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் நமக்கு கேரண்டீடாக ஒரு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. 7%, 8%, 6% அப்படின்னு. ஸோ இது கேரண்டி ரிட்டர்ன். இந்த மாதிரி திட்டங்களில் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய முதலீடு செக்யூர்டு அண்ட் ஃபிக்ஸடாக அப்படியே இருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நம்ம முதலீடு பண்ணும்போது அந்த வட்டி விகிதம், அதாவது கேபிட்டல் அப்ரிசியேஷன் ரிட்டர்ன் வேரியபிளாக இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் வர்ற ஸ்லைடில் உங்களுக்கு காமிக்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இப்போ கேரண்டி ரிட்டர்ன், மார்க்கெட் ரிட்டர்ன். அதுதான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 7%, 8%, ஆர்பிஐ பாண்ட்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக இருக்கும். இதில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் உங்களுக்கு ரிட்டர்ன் வேரியேஷன் இருக்கும். 6%, 7%, 12%, 15% அந்த மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இம்ப்ளிகேஷன். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம முதலீடு பண்ணுறோம், சரி, போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்லலாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் என்ன ஸ்லாப் இருக்கோ அதை பொறுத்து மாறுபடும். அதே போல் டிடிஎஸும் பிடிப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் அந்த மாதிரி 2 ஸ்லாப்பில் நமக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கும். அதை யாருக்கு சரியானது அப்படிங்கிறதையும் அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம முதலீடு பண்ணுறது நல்லது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா 1 இயர் வெயிட் பண்ணலாம். இல்லை டெட் ஃபண்டாக இருந்துச்சுன்னா நம்ம 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் யாருக்கு சரியானது அப்படின்னா, பொதுவாக இன்வெஸ்டர் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு வரக்கூடிய கால்ஸில் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் அப்படி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருக்குமே சிஸ்டமேட்டிக் விட்ரால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ஒரு லம்சமாக ஒரு பணம் கையில் இருக்குது, இப்போ ரிட்டையர்ட் பர்சனாக இருக்காங்க, இந்த மாதம் தான் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க இல்லை ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு
ரெகுலராக கேஷ் ஃப்ளோ தேவை இருக்குது. மாதம் மாதம் ஒரு வட்டி வாங்குற மாதிரி ஒரு பென்ஷன் மாதிரி அவங்களுக்கு தேவையாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராலில் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போது யாருக்காவது நம்ம வந்து பணம் வந்து நம்ம மாதம் மாதம் கொடுக்கணும், இஎம்ஐ கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக 10ஆம் தேதி வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டிங் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா அந்த டேட்டில் வந்து நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ரெகுலராக யாருக்கு கேஷ் ஃப்ளோ வேணுமோ அவங்க வந்து பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து வெல்த் கிரியேஷனுக்காக நம்ம வந்து குமுலேட்டிவ் பிளான்ஸ்லேயே பண்ணிக்கலாம். சிஸ்டமேட்டிக் விட்ரால் வந்து அவசியம் இருக்காது. அதனால் யாருக்கு சூட்டபிளோ அவங்க மட்டும் இதை பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ், எந்த ஃபண்ட்ஸில் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான், பொதுவாக வந்து முதலீட்டாளர் கேட்கக்கூடியன்னா எனக்கு வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஃபண்டிலையுமே சிஸ்டமேட்டிக் விட்ரால் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் இன்கம் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லிக்விட் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், செக்டார் ஃபண்ட்ஸ், எல்லா ஏடிஎஃப் ஃபண்ட்ஸு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆகும். பொதுவாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவத்திலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. அதுதான் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பொதுவாக வந்து ஹைப்ரிட் ஃபண்டாக இருக்கணும், இல்லைன்னா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ஸு, ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, இந்த மாதிரி கேட்டகரி ஃபண்ட்ஸில் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேக்ஸ் இம்ப்ளிகேஷனும் குறைவாக இருக்கும். அதே போல் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரிட்டர்னும் இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய அக்குமுலேட்டட் ஃபண்ட்ஸும் வந்து வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம முதலீடு பண்ணால் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் நாம் வந்து முதலீடு பண்ணுறோம். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமானது 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணது. இப்போது நம்ம ஒரு உதாரணத்திற்கு வந்து 10 லட்ச ரூபாய் இதில் வந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் டேட் வந்து 2014 டிசம்பரில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். நமக்கு சிஸ்டமேட்டிக் விட்ரால் வந்து மந்த்லி வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 10 லட்சத்துக்கு வந்து 7500 ரூபா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 9% நமக்கு வந்து வட்டி கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ டிசம்பரில் வந்து நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அந்த டிசம்பரில் ஆரம்பித்ததுலேருந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் வந்து ஸ்டார்ட் டேட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த அதுலேருந்து நம்ம கொடுப்போம். இப்போ பாருங்கள், டிசம்பர் இருக்குது, 2015 ஜனவரி அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ ஆஸ் அண்ட் டுடே வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா என்ன வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய முதலீடானது 10 லட்சம் ரூபாய். இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 2014. சிஸ்டமேட்டிக் பீரியடு பார்த்தீங்கன்னா 2015 2024 வரைக்கும் நம்ம வந்து இது லைவ் எக்ஸாம்பிளாகவே நம்ம கொடுத்துருக்கோம். சிஸ்டமேட்டிக் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம மந்த்லி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அதே இது மாதம் வந்து 7500 ரூபாய் நமக்கு வேணும். கிட்டத்தட்ட 119 இன்ஸ்டால்மெண்ட்டு, 10 வருஷம் கிட்டத்தட்ட நியர்லி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணோம், 7500 ரூபாய் மாதம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, விட்ரால் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8,92,500 ரூபாய் நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கும். ஆஸ் அண்ட் டுடே 1 டிசம்பரில் மார்க்கெட் வேல்யூ, அதாவது 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம், இன்னைக்கு வந்து நம்ம லம்சமாக விட்ரால் கொடுத்தா கூட நமக்கு வந்து 14,08,800 14,88,820 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம வாங்கின பணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தை மதிப்பு, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 12.20% வந்து நமக்கு வந்து ரிட்டனாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2014 டிசம்பரில் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அன்னையோட என்ஏவி பார்த்தோன்னா 135 ரூபா இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தான யூனிட்ஸை வந்து நமக்கு வந்து
அலாட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. 132 ரூபாய் 44 இருக்கு. ஆனால் நம்ம கொடுத்தபடி 7500 நம்ம அக்கௌண்ட்டில் அவங்க வந்து ரெடீம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 7500 ரூபாய்க்கு எவ்வளோ யூனிட்ஸை ரெடீம் பண்ணால் நமக்கு 7500 ரூபாய் வரும் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட 56.63 யூனிட்ஸ் வந்து நம்ம விட்ரா பண்ணோம் அப்படின்னா 7500 ரூபாய் நமக்கு கிடைக்கும். பேலன்ஸ் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ முதல் மாதத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது நம்மளுடைய கேபிட்டல்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு வந்து 1 ஜனவரி 2015 மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9,72,000 இருக்கு. ஸோ அடுத்த மாதம் பார்க்கும்போது மார்க்கெட், அதாவது நம்ம முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதை விட அடுத்த 3வது மாதத்துல பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. 137 ரூபாய் இருக்குது என்ஏவி. இந்த மாதம் நம்ம விட்ரா பண்ணும்போது என்ன ஆகுது, அதற்கு உண்டான 7500 ரூபாய்க்கு 54 யூனிட்ஸ் கிட்டத்தட்ட போன மாதத்தை விட 2 யூனிட்ஸ் குறையாக தான் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் யூனிட்ஸு இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே நம்மளுடைய சந்தை மதிப்பு இருக்குது. 10,03,454 ரூபாய் இருக்குது. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருந்தால் கூட நமக்கு நாம் என்ன கேட்டிருக்கோமோ அந்த பணம் வந்து ஃபிக்ஸடாக 7,500 நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ இதே மாதிரி ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், சில மாதங்களில் 131 ரூபாய் கூட இருந்திருக்கு. நம்ம வாங்கினது 132 ரூபாய். ஸோ இந்த மாதிரி வரும். நமக்கு 7500 ரூபா விட்ரால் வந்துடும். பட் நம்மளுடைய போட்ட பணத்தினுடைய சந்தை மதிப்பு வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி குறையக்கூடிய வாய்ப்புகள் சந்தையின் ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தாப்புல இருக்கும். இப்போ பாருங்க, 7,43,000 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் இந்த டைம்ல நம்ம விட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சந்தை மதிப்பு இவ்வளோதான் இருக்கும். இது போஸ்ட் ஆஃபீஸ்லயோ மியூச்சுவல் ஃபிக்ஸட் டெபாசிட்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த வட்டி விகிதமானது 7,500 ரூபாய் அப்படி இப்போ 9% அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 9% கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 7,500 ரூபாய் மாசம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தையினுடைய மதிப்பு, அதாவது நம்ம கேபிட்டல் வந்து அப்படியே இருக்கும். இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணும்போது அது ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்தாப்புல ஏறி இறங்கி இருக்கும். இதை வந்து இன்வெஸ்டர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்க, சில மாதம் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கு, 10 லட்சத்திற்கு குறைவாகவும் இருக்கு. இது வந்து தொடர்ந்து இப்படி இப்போ கோவிட் டைம்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 6 லட்சம் கூட ஆயிருக்கு. ஆனால் நமக்கு 7,500 ரூபாய் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இது அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏறுமுகத்தில் இருக்கிறதுனால 10 லட்சம் வந்து 14 இன்றைய நவம்பர் மாதம் பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா 14 லட்சமா இருக்கு. 14,80,000 ரூபாய் இருக்கு. ஸோ இது மாதிரியான உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இருந்தா கூட நீண்ட கால அடிப்படையில், அதாவது 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து தொடர்ந்து இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானை நம்ம கொடுக்கும்போது மற்ற கேரண்டி ஸ்கீம்ஸில் வரக்கூடிய ரிட்டர்ன்களை விட ஜாஸ்தியாக கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்கணும். இந்த மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு, இருந்தாலும் நமக்கு வந்து அதிகமான ஒரு ஈல்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இது வந்து இப்போ 7,500 அப்படின்னு நம்ம ஒரு 9% சூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து நிறைய நேரங்களில் கேபிட்டல் வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி தோணும். இது வந்து நம்ம வந்து எனக்கு வந்து 5,000 ரூபாய், அதாவது 6% கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பாருங்க, 5,000 ரூபாய் நம்ம வந்து மாதம் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ 5,000 ரூபாய் மாதம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் விட்ரால் வந்து 5,95,000 வந்திருக்கும். இன்றையோடைய சந்தை மதிப்பு 22,32,932 ரூபா இருக்கும். இது கிட்டத்தட்ட 13%. அதாவது இந்த 13% எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வாங்கின தொகை, இன்றையோடைய சந்தை மதிப்பு, நம்ம என்னைக்கு டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதையெல்லாம் சேர்த்து தான் 13% இயர் ஆன் இயர் நமக்கு வந்து இப்போ எப்படி வங்கியில் 9% 8% சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒரு ரிட்டர்ன் தான் அதில் கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள், 5,000 ரூபாய் மாதம் நம்ம வந்து விட்ரா பண்ணுறதா கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்தால யூனிட்ஸ் வந்து ரெடீம் பண்ணி நமக்கு வந்து
நம்ம பேலன்ஸ்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து அதுக்கு தகுந்தால மார்க்கெட் வந்து டவுனா இருந்துச்சுன்னா நம்மளுடைய கேபிட்டல்ல இருந்து இந்த 5000 ரூபாய் வர மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பான்மையான டைமில் வந்து நம்மளுடைய கேபிட்டல் டைமில் இருந்தால் கூட மார்க்கெட் வந்து அதிகமாக வந்து ஏறும்போது இதை வந்து ஆவரேஜ் ஆகி இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போஸ்ட் ஆஃபீஸ்லேயே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 5000 வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த நம்ம 10 லட்சம் வந்து ஆல்வேஸ் 10 லட்சமாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம வாங்கின பணத்தையும் போக நம்மளுடைய சந்தை மதிப்பு வந்து உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானோட ஆப்ஷன். இதில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்கு வந்து நமக்கு என்ன தேவை, 5000 ரூபாய் போடலாம், 10,000 ரூபாய் முதலீடு பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதே போல் இந்த மந்த்லி குவார்ட்டர்லி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். வீக்லி எனக்கு வந்து 5000 ரூபாய் வேணும், இல்லை வீக்லி வந்து 2000 ரூபாய் வேணும் அப்படின்னு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வீக்லி எனக்கு 2000 ரூபாய் வேணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, இப்போ 5000 ரூபாய் போடும்போது கிட்டத்தட்ட 13% நமக்கு வந்தது. இதில் சம் எரர் ஏதோ வருது. ஸோ வந்து அதே ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் நம்ம வந்து 6000 ரூபாய் மாதம் விட்ரா பண்ணுற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் மந்த்லி ஃப்ரீக்வன்சியில். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ விட்ரா வந்திருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 6000 ரூபாய் மந்த்லி விட்ராவில் கிட்டத்தட்ட 120 இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ 7,20,000 ரூபாய் விட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்தியாவோட சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் ரூபாய் இருக்குது. 10 லட்ச ரூபாய்க்கு 19 லட்ச ரூபாய் இருக்குது. இந்த ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 12.70 இருக்குது. இது கிட்டத்தட்ட மற்ற கேரண்டி ஸ்கீம்ஸில் வரக்கூடிய ரிட்டர்னோட அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வந்து முதலீடானது நம்மளுடைய கேபிட்டல்ல இருந்து விட்ரா பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானில் நம்ம கேபிட்டல் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி வராது. என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ அதில் இருந்து தான் நமக்கு விட்ரா பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நீண்டகால அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த கேரண்டி ரிட்டர்னில் வரக்கூடிய ஃபிக்ஸட் ரிட்டர்னில் வரக்கூடிய வட்டி விகிதங்களோட அதிகமாக கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம கடந்த காலங்களில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் எதிர்காலத்திலே நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய வட்டியானது மற்ற திட்டங்களில் வரக்கூடிய விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராலில் நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் ஃபண்டை எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நம்மளுடைய மாதாந்திர விட்ரால் தொகையை வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த டேட்டில் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வன்சியும் வந்து நம்ம மாற்றிக்க முடியும். மந்த்லி குவார்ட்டர்லி அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது ஃபிக்ஸடாக 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நடுவில் வந்து நம்மளுடைய இதை மாற்றணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும். இங்கே வந்து ஈஸியாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அதே போல் இப்போ சில ஸ்கீமில் வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்கீம் தான் இருக்கும், அதை வந்து குவார்ட்டர்லியாக மாற்ற முடியாது. சில ஸ்கீம் வந்து குவார்ட்டர்லியாக தான் இருக்கும், குவார்ட்டர்லி விட்டு மந்த்லியாக மாற்ற முடியாது. ஸோ இங்கே வந்து எந்த ஃப்ரீக்வன்சி வேணுமோ அதுக்கு தகுந்தாலே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாலே நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ண முடியும். பொதுவாக வந்து இந்த திட்டமானது வந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கும் இல்லை லம்சமாக ஒரு தொகை வச்சுட்டு நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பிளான் வந்து சூட்டபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம முதலீடு பண்ணும்போது நம்ம முதலீட்டான தொகையை வந்து ஃபிக்ஸடாக கேரண்டீடாக இருக்கும். 10 லட்சம் நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா 10 லட்சம் அப்படியே இருக்கும். இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணும்போது நமக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட ஒரு நீண்டகால அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கேபிட்டல் வந்து பல மடங்கு உயர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இது கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம். இது வந்து நமக்கு தொடருமா அப்படிங்கிறது இது சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு பொறுத்தளவு. பட் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு மற்ற கேரண்டி ஸ்கீம்ஸில் வரக்கூடிய ரிட்டர்ன்களை விட அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம அந்த உதாரணத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும். நீங்கள் வந்து முதலீடு செய்வதற்கு முன்னாடி இந்த திட்டங்களை மேலும் ஒரு முறை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்கள்.
இப்போ எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஸ்ஐபிஸ் அது மாதிரி ஸ்கீமில் எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பற்றி நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணுறதுக்கும் எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறதுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இன்சூரன்ஸ் தேவை, எந்த இன்சூரன்ஸ் உகந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மூலமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எங்கள் வழியாக. ஸோ இது மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் டீல் பண்ணுறோம். உங்களுக்கு இது போன்ற இன்னொரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.